ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நொடி. ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட ஓப்பனிங்கில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதை கேட்ட எல்லா போலீஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கேட்குறாங்க, எப்போத்துலேருந்துமா உங்கள் ஹஸ்பண்டை காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, காலையில் ஒரு 9 மணி இருக்கும் சார், அப்போதுலேருந்தே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னே எல்லா போலீஸும் வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. என்னம்மா காலைல 9 மணிலேருந்துமா காணும், எங்கேயாவது பக்கத்தில் போயிருப்பாருமா, கண்டிப்பாக திரும்பி வந்துடுவார், இதுக்கெல்லாமா கேஸ் கொடுப்பீங்க, அப்படி போங்கம்மா வந்துடுவார் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்கள், எனக்கு ஒருத்தர் மேலே டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு ஒரு மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸும் வந்து இந்த கேஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது அப்படி யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஹீரோ. ஸோ இவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த மிஸ்ஸிங் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அடுத்தடுத்து இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட மீதி கதை. அதாவது இந்த முழுக்க இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா க்ரைம் த்ரில்லருக்கான ஒரு சரியான படம்னே சொல்லுவேன். ஸோ ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு ஒரு சூப்பராக பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு டவுட் கூட வராது. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் எல்லா சீன்ஸுமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இவங்க பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த சஸ்பென்ஸு அந்த மாதிரி ஒருத்தர் மேலே டவுட் வைக்கக்கூடிய ஒரு காட்சிகளாக இருக்கட்டும். ஸோ யார் தான் ஏன் அந்த கொலையை பண்ணியிருப்பாங்க, யார் தான் ஏன் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவாக இந்த மாதிரி க்ரைம் த்ரில்லர் படங்களை பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து வச்சுட்டு அதை வச்சு கதை நகரும். ஸோ அதே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. பட் முழுக்க ஒரு வழக்கமான ஒரு க்ரைம் த்ரில்லர் படமாக இல்லாமல் பொதுவாக ஒரு மாதிரி ஒரு க்ரைம் த்ரில்லர் படம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கதை இருக்கும். அதாவது ஒரு மர்டர் நடந்திருக்கும், இல்லை ஒரு மிஸ்ஸிங் கேஸ் இருக்கும். ஸோ யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து ஹீரோ டீம் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ரிவீல் ஆகிடும். ஸோ அதுதான் கிளைமேக்ஸில் முடிக்கும். ஒரே ஒரு ஸ்டோரியில் முடிஞ்சு போயிடும். பட் எந்த படத்தில் அப்படிங்கன்னா 2 ஸ்டோரி இருக்கும். ஒரே படத்தில் 2 கேசஸ் இருக்கும். 2 கேஸஸ்க்கான சொல்யூஷன் என்ன, ஸோ யார் இந்த கல்ப்ரேட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதாவது இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மேன் மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ ஸ்டார்ட் பண்ணுவார். போகிற போக்கில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு கேஸும் ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் 2 கேஸுக்கும் இவர் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருப்பார். யார் இந்த கல்ப்ரேட் அப்படிங்கிற மாதிரி தேடி போயிட்டுருப்பார். கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.